இந்த விவசாயி வந்து காலையில் எந்திரிச்சு 7 வயசுலேருந்து உழுக போனவங்களாம். அவங்களாம் தொலி உழவு, நாற்று நடவு இந்த மாதிரி வேலை பார்த்தவங்க. அனுபவப்பட்ட விவசாயி இவர். இவர் என்ன பண்ணுவாருன்னா, காலையில் எந்திரிச்சு நீச்சல் தண்ணியை குடிச்சிட்டு உழுக போவாங்களாம். அப்போ எல்லாம் உழவுக்கு எவ்வளோப்பா கொடுப்பாங்க உங்களுக்கு? தொலி உழவுக்கு 12 ரூபா, மர உழவுக்கு 10 ரூபா. பாருங்கள், தொலி ஓட்டுறதுனா நாற்று நெல் நடுற உழவுக்கு வந்து 12 ரூபாய்க்கு வேலைக்கு போனாங்களாம். இவர் மட்டும் இல்லை, இவர் 2 மாடு, ஒரு தூக்குவாளி, ஒரு கலப்பை, இத்தனையும் தூக்கி தோளில் வச்சுக்கிட்டு இவர் உழுக போனாராம். அப்போ 12 ரூபாய்க்கு உழுக போயிருக்காரு பாருங்கள். அப்போ இந்த விவசாயி எவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டுருக்காருன்னு பார்த்தீங்களா? அதே மாதிரி வர உழவு சும்மா காடு உழுகிறதுக்கு போனால் 10 ரூபா கொடுப்பாங்களாம். பாருங்கள், அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த விவசாயி அதுலேருந்து மேடேறி இன்றைக்கி இவ்வளோ விலைக்கு வந்திருக்காரு. இன்றைக்கி 60 வயசாகியும் அவர்னால் உட்காந்து சாப்பிட்றதுக்கு அவருக்கு பாருங்கள், அவருக்கு எல்லாம் இருந்தும் கூட அவரோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. என்ன பண்ணுறது? கஷ்டத்துக்கு கண் கலங்கித்தான் ஆகணும். நம்மளோட கஷ்ட நஷ்டங்களை வந்து நம்ம யாருக்கிட்ட சொன்னாலும் ஏற்றுக்கிற மாட்டாங்க. அந்த கஷ்ட நஷ்டத்தை நம்மளை யார் படைச்சாங்களோ அவங்கள்ட்ட சொன்னால் தான் நம்மளோட கஷ்டம் நஷ்டம்லாம் நீங்கும். சரிதானே?